ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரோஜா கிளாசிக். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பாஸ்தாவை பிரியாணி ஸ்டைலில் நம்ம சமைக்க போகிறோம். அது எப்படின்றத வாங்க வீடியோவில் போய் பார்க்கலாம். இப்போ பாஸ்தா செய்யறதுக்கு நான் ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு கறி மசாலா பட்டெல்லாம் சேர்த்துருக்கிறேன். சேர்த்துட்டு 2 பெரிய சைஸ் வெங்காயம் எடுத்து நீல வாக்கில் கட் பண்ணி இதில் சேர்த்துலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வர வரைக்கும் நம்ம எப்போவும் பிரியாணிக்கு வதக்கிற போல் வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுடலாம். நான் ஒரு 200 கிராம் அளவுக்கு பாஸ்தா எடுத்திருக்கேன். அதுக்கு தகுந்த போல் நான் வெங்காயம் சேர்த்துருக்கேன். இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு சேர்த்துடலாம். இஞ்சி பூண்டு சேர்த்ததுக்கப்புறமா வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கி வரணும். இந்த அளவுக்கு வதக்கி வந்ததுக்கப்புறம் நான் பார்த்திங்கன்னா இந்த கப்பில் 3 கப் அளவுக்கு பாஸ்தா எடுத்துருக்கிறேன். இது 200 கிராம் அளவு பாஸ்தா. இதை நார்மலாக நம்ம வீட்டில் அரிசி கழுவோம் இல்லையா, அதை போல் ஒரு 2-3 தண்ணி சேர்த்து க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ வெங்காயம் இந்தளவுக்கு வதங்கி வந்திருக்குது. கண்ணாடி பாத்தியும் தாண்டி வெங்காயம் வதங்கி வந்ததுக்கப்புறம் ஒரு 4 தக்காளி பழம் எடுத்து விழுதாக அரைச்சி இதில் சேர்த்துருக்கேன். தக்காளி பழம் நான் அதில் அதிகமாக சேர்த்துருக்கேன். நம்ம பிரியாணிக்கு தக்காளி கம்மியாக தான் சேர்ப்போம். எதுக்குன்னா பாஸ்தா நல்லா ஜூஸியாக சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கணுன்றதுக்காக சேர்த்துருக்கிறேன். இதில் குழம்பு மிளகாத்தூள் ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். 1/2 ஸ்பூன் கரம் மசாலா தூள். காரத்தூள் பார்த்திங்கன்னா 1/4 ஸ்பூனுக்கு கொஞ்சம் அதிகமாக சேர்த்துருக்கேன். ஏன்னா பட்டை கிராம்பெல்லாம் அந்த காரச்சுவை உடையது, அதனால் இந்த காரம் சரியாக இருக்குன்றதுக்காக இந்தளவுக்கு சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா வதங்கி வரும்போது ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம். அப்போ தான் அந்த பிரியாணியோடைய ஃப்ளேவர் வரும் நம்ம புதினா சேர்க்கும்போது. சேர்த்து இது எல்லாத்தையும் நல்லா ஒன்றா கலந்து விட்டுடலாம். இது வரைக்கும் நான் பாஸ்தாவை வேக வச்சு தான் சமைச்சிருக்கேன். இதை போல் நம்ம அரிசி கழுவுற போல் கழுவிட்டு பாஸ்தாவை நான் சமைச்சதில்லை, ஃபஸ்ட் டைம் செய்கிறேன். இப்போ இந்த பாஸ்தாவுக்கு பார்த்திங்கன்னா 1 கப்பு பாஸ்தாவுக்கு நான் 1.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். தண்ணி கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் கொஞ்சம் ஜூஸியாக பாஸ்தா சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்குன்றதுக்காக தண்ணி நான் 1.5 கப் அளவுக்கு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் ஒன்றா கலந்து விட்டுடலாம். அடுப்பு நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த தண்ணி நல்லா கொதிக்க விட்டுடணும். ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா தழை இதில் சேர்த்துருக்கேன். தண்ணி பாருங்கள் நல்லா கொதிச்சு வருது. இந்தளவு கொதித்து வரும்போது நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துருக்க பாஸ்தாவை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அடுப்பு ஹை ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நான் இதை பாஸ்தாவை வேக வச்சு எடுத்தேன். இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம். பாஸ்தா வெந்ததுக்கப்புறம் எந்த அளவுக்கு வருமோ அதுக்கு தகுந்தப்பறம் நம்ம உப்பு சேர்க்கணும். உப்பு சேர்த்து நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 நிமிஷத்துக்கு நான் அப்படியே கொதிக்க வச்சுருக்கிறேன். நல்லா பார்த்திங்கன்னா பாஸ்தா ஓரளவுக்கு வெந்து வந்துட்டுருக்குது. கொஞ்சம் பெருசாக இருக்குது பாருங்கள். ஒரு 1/4 பங்கு பாஸ்தா வெந்து வந்ததுக்கப்புறம் மறுபடியும் ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா மல்லித்தழையெல்லாம் இது மேலே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு கொஞ்சமாக 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். சேர்த்து ஒரு தடவை கலந்து விட்டுட்டு குக்கர் மூடி போட்டு விட்டுடலாம். மூடி போட்டு விசில் போட்டதுக்கப்புறம் அடுப்பை நான் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டேன். ஒரு விசில் வந்ததும் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். கம்ப்ளீட்டாக ப்ரெஷர் இறங்கணும் நம்ம விசிலை ரிமூவ் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிடலாம். எனக்கு பார்த்திங்கன்னா பாஸ்தா ஒரு விசில்லையே நல்லா வெந்து வந்துடுச்சு. இங்கே பாருங்கள், நல்லா கமகமன்னு வாசனையோட ஜூஸியாக பாஸ்தா நல்லா வெந்து வந்துருக்குது. ட்ரையாக இருந்தால் பாஸ்தா சாப்பிட்றதுக்கு அந்தளவுக்கு சுவை இருக்காது. கொஞ்சம் ஜூஸியாக இருந்தால் நல்லா இருக்குன்றதுக்காக தான் நான் தண்ணியும் 1.5 கப் அளவுக்கு வச்சேன். அவ்வளோதாங்க, ரொம்பவே டேஸ்ட்டான பாஸ்தா ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு என்னோடய செய்முறையிலே இருக்கிற அந்த பாஸ்தா ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ரோஜா கிளாசிக் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.